குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் சிகாகோ நகரின் கடற்கரை சாலையில் நேற்று மாலை சைக்கிளிங் சென்றார். மாலை நேர அமைதி புதிய கனவுகளுக்கு வித்திடும் என குறிப்பிட்டு அது குறித்த வீடியோவை ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். அவரது வீடியோவை திமுக எம்பி வில்சன் உள்பட பலரும் சமூக வலைதளத்தில் பகிர்ந்தனர். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் கண்ணிலும் இந்த வீடியோ பட்டது. அதை பார்த்து ரசித்த ராகுல், சகோதரரே, நாம் இருவரும் சென்னையில் எப்போது சைக்கிளிங் போகிறோம் என கேட்டார். இதற்கு ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். அன்புள்ள சகோதரரே, உங்களுக்கு எப்போது ஓய்வு இருக்குமோ அப்போது நாம் இருவரும் சேர்ந்து சைக்கிளில் சென்று சென்னையை சுற்றி பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இன்னும் கொடுக்காமலே இருக்கிறேன். சைக்கிள் ஓட்டி முடிந்த பிறகு என் வீட்டிற்கு சென்று இனிப்புடன் கூடிய ஒரு சுவையான தென்னிந்திய உணவு உண்போம் என ராகுலுக்கு ஸ்டாலின் பதிலளித்தார். 2024 லோக்சபா தேர்தல் பிரச்சார சமயத்தில் கோவை வந்த ராகுல் சிங்காநல்லூர் அருகே காரை நிறுத்தி ஒரு ஸ்வீட் கடைக்கு சென்றார். மைசூர் பாக்கு மற்றும் ஜிலேபி வாங்கிய ராகுல் அதை ஸ்டாலினுக்கு கொடுத்து மகிழ்ந்தார். அதை நினைவு கூறும் விதமாக ராகுலுக்கு ஸ்டாலின் பதிலளித்துள்ளார்.